ஸோ இப்போ என்னன்னா இந்த அவர் ப்ராடக்ட்ஸ் போயிட்டுனா ஒரு புது செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். இதில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் செக்ஷன். ஸோ இங்கே என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். செக்ஷன் டேக் த கிளாஸ் நேம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு, அண்ட் இதில் ஐடி வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுலேயும் அதே மாதிரி ஒரு H1 டேக் கிளாஸ் நேம் ஹெட்டிங்னு கொடுத்துட்டு இதில் என்னன்னா அவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பேன் டேக்ல ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா அவர் மெனுக்கு அடுத்தது அவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு டிவ் டேக் த கிளாஸ் நேம் பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு சொல்றேன். அண்ட் இதுக்குள்ள இன்னொரு div tag with a class name box. ஸோ இதனால தான் என்னன்னா நான் மேலே வந்துட்டு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தனித்தனியாக டார்கெட் பண்ணி கொடுத்தேன். பிகாஸ் இப்போ இதுக்கும் என்னன்னா பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நான் தனித்தனியாக டார்கெட் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. அண்ட் இதில் என்ன அப்படின்னா div class name icons. இதில் என்னன்னா anchor tag hrefல வந்துட்டு ஒரு ஹேஷ் டேக் பண்ணிட்டு கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் என்னன்னா FAS FA டாபிக் கார்ட் ஐக்கன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து FA ஹார்ட் ஐக்கன் அண்ட் தென் FAI ஐக்கன். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐக்கன்ஸ் மூணும் இந்த இடத்துல கீழே வந்துட்டு சின்னதாக நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு div tag with class name image. அண்ட் இதில் ஒரு இமேஜ் டேக் சோர்ஸில் என்ன அப்படின்னா இமேஜஸ் ஸ்லாஷ் ப்ராடக்ட் 1.png அப்படின்னு சொல்கிறேன். அந்த ப்ராடக்ட் இமேஜ் தெரியுது. இதில் ப்ராடக்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த டிவுக்கு அடுத்து இன்னொரு div tag கிளாஸ் நேம் கண்டென்ட். இதில் ஒரு h3 டேக்ல என்ன அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு div tag. அண்ட் இதில் என்ன டைரெக்டாக ஐ டேக் அதாவது இட்டாலிக்ஸ் டேக் கொடுத்துட்டு இதில் கிளாஸ் நேமில் FAS FA ஸ்டார் ஐக்கான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டார் கிடச்சிட்டு பிகாஸ் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. ஸோ அதுக்காக என்ன அப்படின்னா ஸ்டார் ஐக்கான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 வாட்டி என்ன அப்படின்னா நார்மல் ஸ்டார் கொடுத்துட்டு கடைசி வாட்டி மட்டும் என்ன ஸ்டாரில் வந்து ஆஃப் ஆல்ட் ஐக்கான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிகாஸ் கடைசி இது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் ஸ்டாராக நிற்கும். அதனால ஸோ அப்போ கடைசி இது மட்டும் இங்கே எனக்கு என்ன அப்படின்னா நம்ம ஹாஃப் ஸ்டாராக வந்துடும். ஸோ இப்போ அதெல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி HTML ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு அடுத்தது இன்னொரு div tag. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து கிளாஸ் நேம் ப்ரைஸ். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்து நான் அந்த மேலே ஆட் பண்ண மாதிரி அதே இது ப்ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்னன்னா ப்ரைஸ் வந்து 450 480 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எனக்கு ப்ரிட்டி மச் இங்கே என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் என்ன அப்படின்னா இதுலேயும் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி என்னன்னா இன்னும் 2 பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு கீழே இன்னொரு div tag with a class name box. அண்ட் ஐக்கான்ஸ் எல்லாமே ப்ரிட்டி மச் இதே ஐக்கான்ஸ் தான். இமேஜ் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ கிளாஸ் நேம் இமேஜ் அண்ட் இதில் இமேஜ் டேக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு images ஸ்லாஷ் ப்ராடக்ட் 2.png ப்ராடக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இது சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து இங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி அதையும் கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீ கண்டென்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த சேம் கண்டென்ட். ஓகேயா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த ப்ராடக்ட் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் பாக்ஸ் அண்ட் இதில் இன்னொரு கிளாஸ் நேம் ஐக்கன்ஸ். அண்ட் இந்த ஐக்கன்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு div tag with கிளாஸ் நேம் இமேஜ்.
அண்ட் இதில் என்ன கொடுக்கணும், நமக்கு தேவையான அடுத்த ப்ராடக்டான இமேஜ் டேக். ஸோ அதை கொடுத்துட்டு இமேஜஸ் ஸ்லாஷ் ப்ராடக்ட் 3யோட இமேஜ், தென் இதில் ப்ராடக்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது இங்கேருந்து இந்த கண்டென்ட் அப்படின்றத அப்படியே காப்பி பண்ணி இதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து நம்ம இதுக்கான ஸ்டைல்ஸ் பார்க்கலாம். பிகாஸ் நமக்கு இது வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் HTML. பட் அஃப்கோர்ஸ் இது எவ்வளோ நீட்டாக இருக்குது அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் லைக் ஒன்றுமே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அப்போ இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எப்படி இங்கே மேலே இந்த மெனு செக்ஷனுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுமோ ப்ரிட்டி மச் சிமிலராக தான் இருக்க போகுது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டெய்னர் அப்படின்ற அந்த கிளாஸ் நேமுக்கு ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே கிரிட்டு மேலே என்ன கொடுத்தனோ அதே இங்கேயும் ஆட் பண்ணுறேன். கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் ரிப்பீட் பார்ட் ஆஃப் இட் மேக்ஸ் 30 rem or 1 and then gap 1.5 rem. ஸோ அந்த கேப் இதெல்லாமே கிடச்சிட்டு தென் ப்ராடக்ட்ஸ் பாக்ஸ் கண்டெய்னரில் இருக்கிற பாக்ஸ் கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பார்டர் அந்த வேரியபிள் பார்டர் கொடுத்துட்டு CSS வேரியபிள் பார்டர் கொடுத்துட்டு பேடிங் வந்து 2 rem அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சுற்றி அந்த பாக்ஸ் கிடச்சிட்டு அடுத்து இந்த ஐக்கன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டைல் பண்ணும். அடுத்தது ப்ராடக்ட்ஸில் இருக்கிற பாக்ஸ் கண்டெய்னர் இருக்கிற பாக்ஸில் இருக்கிற ஐக்கான்ஸில் இருக்கிற ஆங்கர் டேக். பிகாஸ் இந்த ஆங்கர் டேக்ல தான் ஐக்கான் டிஸ்பிளே அதை செலக்ட் பண்ணி ஹைட் வந்து 5 rem, வித் வந்து 5 rem, லைன் ஹைட்டு 5 rem, ஃபாண்ட் சைஸ் 2 rem அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த ஐக்கான்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு பெருசாகி இருக்கும். அண்ட் அடுத்த ஐகான்ஸுக்கு வந்துட்டு பார்டர் ஆட் பண்ணுறேன். பார்டர் வேர் பார்டர் அண்ட் தென் டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு ஒயிட், மார்ஜின் வந்துட்டு 0.3 rem அப்படின்னு இதையும் சேவ் பண்ணுறேன். இதுவும் கிடச்சிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து ப்ராடக்ட்ஸ் அதில் பாக்ஸ் கண்டெய்னர். ஸோ அந்த ஐகான்ஸை ஓவர் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படின்றத ஆட் பண்ணணும்னா ஐகான்ஸ் அண்ட் அதில் இருக்க ஆங்கர் டேக் ஓவர் பண்ணும்போது ஸோ இதில் என்ன சொல்கிறேன் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும். எதுக்குன்னா வந்துட்டு என்னோட மெயின் கலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் ஓவர் பண்ணேன் அப்படின்னா என்னோட கலர்ஸ் எல்லாமே நான் ஓவர் பண்ணும்போது அந்த மெயின் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது என்னோட லுக்கை வந்துட்டு இனிமேல் பார்க்குறதுக்கு அப்ளிகேஷன் இனிமேல் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் பாக்ஸ் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து பேடிங் டாப் அண்ட் பாட்டம் 2.5 rem, லெஃப்ட் ஹேண்ட் 0 கொடுத்துட்றேன். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு இதாகிரும். அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் இமேஜில் இருக்கக்கூடிய இமேஜ் டேகை செலக்ட் பண்ணிட்டு ஹைட் வந்து 25 rem அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹைட்டும் இதாகிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் அதில் இருக்கிற SD டேக் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு, ஃபாண்ட் சைஸ் 2.5 rem அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷ் காஃபி அப்படின்றது கிடச்சிட்டு அண்ட் தென் ப்ராடக்ட்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் கண்டென்ட் அண்ட் தென் அதில் ஸ்டார்ஸ் அப்படின்ற அந்த கிளாஸ் நேம் செலக்ட் பண்ணிட்டு பேடிங் 1.5 rem அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த கேப் வந்துட்டு எனக்கு கிடைக்குது அந்த ஸ்டார்ஸுக்கு இடையில. பட் ஸ்டில் ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்குல்ல. ஸோ அப்போ அதையும் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஸ்டைலில் ஆட் பண்ணணும். ஸோ ப்ராடக்ட்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர்
பாக்ஸ் கான்டென்ட் ஸ்டார்ஸ் அதில் இருக்க ஐட்டாலிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு பிகாஸ் அதில் தான் என்னோட ஐகான் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஐகான் ஐடாக்ல தான் இருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து 1.7 rem அப்படின்னு சொல்லிட்டு கலர் மெயின் கலர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஐகான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் ஐகான்ஸ் கலர் வரல. ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டிவுக்கு நான் கிளாஸ் நேம் ஸ்டார்ஸ் அப்படின்றது கொடுக்கல, அதனால தான் எனக்கு அது வராமல் இருக்குது. இதில் வந்துட்டு கிளாஸ் நேம் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஸ்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு பாருங்க. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட்லி அஃப்கோர்ஸ் ப்ரைஸை வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு என்ன அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் பாக்ஸ் கண்டெய்னர் பாக்ஸ் கான்டென்ட் அண்ட் தென் ப்ரைஸ் என்ன அப்படின்னா வந்து கலர் ஒயிட் ஃபாண்ட் சைஸ் 2.5 rem அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா இதே ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஸ்பேன் டேக் டார்கெட் பண்ணிட்டு ப்ராடக்ட்ஸ் எப்போதுமே கரெக்டாக நம்ம எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுற மாதிரி செக் பண்ணிக்கணும். லெவல் பை லெவல் உள்ளே போய் அதில் கரெக்டாக நமக்கு தேவையான டேகோ இல்லை கிளாஸ் நேம் வச்சோ செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ ஃபாண்ட் வெயிட் லைட்டர் ஃபாண்ட் சைஸ் 1.5 rem அப்படின்னு சொல்லிடுறேன். சேவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னா ஸோ இங்கே எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி இங்கே எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் செக்ஷனையும் நம்ம என்ன அப்படின்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிட்டி மச் நமக்கு அவர் மெனுவாக இருக்கட்டும் இது அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ப்ராடக்ட் செக்ஷன் இது வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ அடுத்த செக்ஷன் பார்க்கலாம்.